நம்ம கடையில் வாங்குற ரிஃபைன்டு பேக்கெட் ஆயிலில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து தயாரிக்கிறாங்க. இதனால் ஹெக்சேன்ற மாதிரியான நிறையா ஹார்ம்ஃபுல் கேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து அந்த கேஸ்லேருந்து திருப்பியும் அதை கழிவை வெளியில் எடுக்கிறதுக்கு தனியாக நிறைய ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆயிலை வந்து நிறைய ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் இந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து ரொம்ப பேடாக இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு அதுக்கான தனியாக ஆர்டரைசேஷனு, அப்புறம் இதை வந்து கிளியராக இருக்கிறதுக்காக ப்ளீச்சிங்கு இப்படின்ற பல ரசாயன வேதிப்பொருட்கள்னால நிறைய ப்ராசஸ் தாண்டி தான் இது நம்ம கிச்சனுக்கு வருதுங்க. பட் ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. அதுதான் நம்மளுடைய வுட் ப்ரெஸ்ட் மரச்செக்கு எண்ணெய். ஸோ இதோட கலரை பார்த்தீங்களா, அண்ட் இதோட கலர் பாருங்கள். ஸோ இது ப்ராப்பரான அந்த கடலையோட கலர் அப்படியே வந்திருக்கு. அண்ட் மரச்செக்கில் யூஸ் பண்ணுறதுனால பல நன்மைகள் இருக்குது. அதை நான் கேப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்களோட மரச்செக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேட்டில் ஆயிலுன்னு டைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆக்சுவலாக தாய்ப்பாலுக்கு அடுத்து ரொம்ப சத்து மிகுந்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய்ங்க. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. தேங்காய் பாலில் தான் வந்து லாரிக் ஆசிட் அமிலம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம தாய்ப்பாலில் இருக்குது. அதை விட்டால் வேறு எதுலேயுமே இல்லை. உங்கள் கோகனட் ஆயில்லையும் கோகனட் மில்க்லேயும் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்க எல்லாருமே தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். இங்கே நிறைய பேர் என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, தேங்காய் பால் வந்து ஹார்ட்டுக்கு நல்லதில்லை, கொலஸ்ட்ரால் அதிகப்படும்னு சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் வந்து தேங்காய் பாலே அப்படியே ராவாகவே குடிக்கலாம். இதை ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது கொழுப்பாக மாறுதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெய்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபியல். ஸோ உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி எதாவது இருக்குன்னா டெய்லி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி பாருங்கள். வித்தின் 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.